Hi everyone, unga Malar from Scoreclever. Welcome to our daily editorial analysis podcast. இங்க நாம த ஹிந்துல வர 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட எளிய தமிழ் விளக்கத்தை பார்க்க போறோம். நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன் இருக்கு. அங்க ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான வொக்காபுலரிஸ் அடங்கிய பிரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர்க்ளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒருவேளை விளக்கம் புரியலைன்னா தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை மறுபடியும் கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, let's get started with the first editorial for March 10, 2026. The title is Broad Base on India and the ICC T20 World Cup Win. இதோட தலைப்பு பரந்த அடித்தளம், இந்தியாவும் ICC T20 உலகக்கோப்பை வெற்றியும். And the subtitle is India revealed depth in batting and fielding in cricket's shortest format. துணை தலைப்பு கிரிக்கெட்டின் மிக சிறிய வடிவமான T20யில் இந்தியா தனது பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்கில் ஆழத்தை காட்டியது. Let's dive into the editorial. India lived up to its billing of being the number 1 side in 2020 internationals. 20 ஓவர் சர்வதேச போட்டிகள்ல, அதாவது T20ல நம்பர் 1 அணியா இருக்கிற தனது புகழுக்கு, பில்லிங் அப்படின்னா புகழ் அல்லது எதிர்பார்ப்பு, அதுக்கேத்த மாதிரி இந்தியா வாழ்ந்து காட்டியது. The men in blue retained the ICC T20 World Cup. இந்திய அணி ICC T20 உலகக்கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது with an emphatic 96 run triumph over New Zealand in the final at Ahmedabad on Sunday. ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி, எம்ஃபாட்டிக் ட்ரையம்ஃப் அப்படின்னா அழுத்தமான மிகப்பெரிய வெற்றி பெற்று கோப்பையை தக்க வைத்தது. Often in global sporting tournaments, பெரும்பாலும் உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகள்ல the more fancied athlete or squad may fail at times as the law of averages catches up. அதிகம் எதிர்பார்க்கப்படும், fancied அப்படின்னா அதிகம் விரும்பப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும் வீரர் அல்லது அணி சில நேரங்களில் தோல்வி அடையக்கூடும். ஏன்னா law of averages, அதாவது சராசரி விதி, அவங்கள பிடித்துவிடும். It is to the credit of Suryakumar Yadav's men, இது சூரியகுமார் யாதவின் அணிக்கு கிடைத்த பெருமை, that they remained consistent and lasted the distance. அவர்கள் சீராக விளையாடி கன்சிஸ்டண்டா இருந்து கடைசி வரை நீடித்தார்கள். Having won the title in 2024 under the leadership of Rohit Sharma, 2024இல் ரோஹித் சர்மாவின் தலைமையில் பட்டத்தை வென்ற பிறகு, this Indian unit has evolved further. இந்த இந்திய அணி மேலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இவால்வ் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அடைவது. There has been a change in personnel too. வீரர்கள் அளவிலும் பர்சனல் அப்படின்னா ஊழியர்கள் அல்லது வீரர்கள் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. As ரோஹித், விராட் கோலி and ரவீந்திர ஜடேஜா retired from cricket's shortest format. ஏனென்றால் ரோஹித், விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் கிரிக்கெட்டின் இந்த சிறிய வடிவத்திலிருந்து ஓய்வு பெற்றனர். Their massive shoes were filled. அவர்களுடைய மிகப்பெரிய இடத்தை மற்ற வீரர்கள் நிரப்பினார்கள். And with coach கௌதம் கம்பீர் propagating a high risk, high yield philosophy, மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அதிக ஆபத்து, அதிக பலன், high risk, high yield என்ற தத்துவத்தை பரப்பியதால், the players followed their mentors' approach and prospered. வீரர்கள் தங்கள் வழிகாட்டியின் அணுகுமுறையை பின்பற்றி செழிப்படைந்தனர். Including the summit clash, இறுதிப் போட்டி உட்பட, summit clashனா இறுதிப் போட்டி, India went past 250 thrice in the championship. இந்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா 3 முறை 250 ரன்களை கடந்தது. The think tank was also flexible. அணியின் மூளையாக செயல்படும் குழுவும் நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்தது. As an initial top order vulnerability was addressed in time. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்த டாப் ஆர்டர் பேட்டிங்கில் இருந்த ஒரு பலவீனம், vulnerability அப்படின்னா ஒரு பலவீனம் அல்லது குறைபாடு, சரியான நேரத்தில் சரி செய்யப்பட்டது. With 3 left-handers atop the batting tree, பேட்டிங் வரிசையில் முதலில் 3 இடதுகை ஆட்டக்காரர்கள் இருந்ததால், the Indians found rival captains employing off-spinners to counter the batters. எதிரணி கேப்டன்கள் அந்த பேட்ஸ்மென்களை எதிர்கொள்ள ஆஃப் ஸ்பின்னர்களை பயன்படுத்துவதை இந்திய அணி கண்டது. அபிஷேக் சர்மா லூசிங் ஃபார்ம் ஆல்சோ ப்ரூவ் டு பி அ காம்ப்ளிகேஷன். அபிஷேக் சர்மா தனது ஃபார்மை இழந்ததும் ஒரு சிக்கலாக, காம்ப்ளிகேஷனாக அமைந்தது. பட் பை பிக்கிங் த ரைட் ஹேண்டட் சஞ்சு சாம்சன் அஸ் ஓப்பனர், ஆனால் வலதுகை ஆட்டக்காரரான சஞ்சு சாம்சனை தொடக்க ஆட்டக்காரராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் பேலன்ஸ் வாஸ் ஃபவுண்ட், ஒரு சமநிலை காணப்பட்டது.
கிரேட் டீம்ஸ் ஃபைண்ட் வேஸ் டு கோப் வித் சேலஞ்சஸ். சிறந்த அணிகள் சவால்களை சமாளிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கும். அண்ட் இந்தியா ஈவன் ஆஃப்டர் லூசிங் அ சூப்பர் 8 கேம் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டேட் அஃப்ளோட். மற்றும் இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் தோற்ற பிறகும் போட்டியில் நிலைத்து நின்றது. ஸ்டேட் அஃப்ளோட் அப்படின்னா நிலைத்திருப்பது. மேனேஜ்மெண்ட் பர்சிஸ்டட் வித் அபிஷேக். நிர்வாகம் அபிஷேக் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்தது. பர்சிஸ்டட் அப்படின்னா விடாப்பிடியாக இருப்பது. அண்ட் ஹீ ஸ்கோர்ட் 250s in the campaign. மேலும் அவர் இந்த தொடரில் 2 அரை சதங்கள் அடித்தார், with the one in the final being vital. அதில் இறுதிப் போட்டியில் அடித்தது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. சாம்சன் தோ was a revelation. ஆனாலும் சாம்சன் ஒரு ஆச்சரியமூட்டும் வெளிப்பாடாக ரெவலேஷனாக இருந்தார். ஆல்வேஸ் ரேட்டட் ஹை, எப்போதும் உயர்வாக மதிக்கப்பட்டவர். அட் வேரியிங் பாயிண்ட்ஸ் இன் ஹிஸ் கரியர், அவரது தொழிலின் வெவ்வேறு காலகட்டங்களில் ஹி வாஸ் கம்பீட்டிங் வித் எம்எஸ் தோனி, தினேஷ் கார்த்திக் அண்ட் ரிஷப் பண்ட் ஃபார் த விக்கெட் கீப்பர் பேட்டர் ரோல். அவர் விக்கெட் கீப்பர் பேட்டர் இடத்திற்கான எம்எஸ் தோனி, தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோருடன் போட்டியிட்டுக் கொண்டிருந்தார். வித் 321 ரன்ஸ் இன் திஸ் சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்பில் 321 ரன்களுடன் அண்ட் 3 கன்சிக்யூட்டிவ் 50+ ஸ்கோர்ஸ் இன் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஃபார் இந்தியா. மற்றும் இந்தியாவுக்கான கடைசி கட்டத்தில் 3 தொடர்ச்சியான 50க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்ததன் மூலம் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ensured that the host fulfilled expectations. தொடர் நாயகன் விருது வென்ற அவர் போட்டியை நடத்தும் நாடு ஹோஸ்ட் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்தார். If Samson led India's batting charts, Samson இந்தியாவின் பேட்டிங் பட்டியலில் முன்னணியில் இருந்தார் என்றால், the incisive Jasprit Bumrah and spinner Varun Chakravarti finished with 14 wickets apiece. கூர்மையான பந்து வீசும் incisive Jasprit Bumrah மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி தலா 14 விக்கெட்டுகளுடன் முடித்தனர் and held the top spot in this World Cup. மற்றும் இந்த உலக கோப்பையில் முதலிடத்தை பிடித்தனர். Bumrah was terrific. Bumrah அபாரமாக இருந்தார். While Varun found it rough towards the business end of the campaign. அதே சமயம் தொடரின் முக்கியமான இறுதி கட்டத்தில் பிசினஸ் எண்டில் வருணுக்கு சற்று கடினமாக இருந்தது. ஏனென்றால் பேட்ஸ்மென்கள் அவருக்கு எதிராக ஆக்ரோஷமாக விளையாடத் தொடங்கினர். இந்தியா ஃபவுண்ட் ஹீரோஸ் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இந்தியா முக்கியமான தருணங்களில் ஹீரோக்களை கண்டறிந்தது. பீட் இஷன் கிஷன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே ஆர் அக்ஷர் பட்டேல். Among the rest, மற்ற அணிகளில் நியூசிலாந்து proved why it remains one of the most resilient teams. நியூசிலாந்து ஏன் மிகவும் மீள்தன்மை கொண்ட ரெசிலியன்ட் அணிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நிரூபித்தது. Sailing into another final before running into India. இந்தியாவுடன் மோதுவதற்கு முன்பு மற்றொன்று இறுதிப் போட்டிக்கு எளிதாக முன்னேறியது. That outfits such as Nepal had their moments is also a pointer. நேபாளம் போன்ற அணிகளும் தங்களுடைய தருணங்களை கொண்டிருந்தது ஒரு சுட்டிக்காட்டியாக உள்ளது. To how T20Is are helping cricket broaden its base. T20 போட்டிகள் எப்படி கிரிக்கெட்டின் அடித்தளத்தை விரிவுபடுத்த broaden its base உதவுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. So, that's the first editorial. இதோட டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is laudatory. Laudatory அப்படின்னா புகழ்ச்சியாக அல்லது பாராட்டி பேசும் துணி. இந்த எடிட்டோரியல் முழுக்க இந்திய அணியோட செயல்பாடு, வீரர்களோட பங்களிப்பு, பயிற்சியாளரோட தந்திரம்னு எல்லாத்தையுமே ரொம்ப பாராட்டி புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அதனால a laudatory tone is the right fit here. ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம Scoreclever ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், திரும்ப மறக்கவே மாட்டீங்க. நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் உங்க லைக் அண்ட் ஷேர் மூலமா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Your support means a lot to us. Let's get back to the second editorial. The title is Bitter Milk on the Raja Mahendravaram Milk Adulteration Case. இதோட தலைப்பு கசப்பான பால், ராஜ மகேந்திரவரம் பால் கலப்பட வழக்கு பற்றி. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். And the subtitle is Detecting Violations of Rules in Time is Better Than Stringent Penalties. துணை தலைப்பு கடுமையான தண்டனைகளை ஸ்ட்ரிஞ்சன்ட் பெனால்டிஸை விட விதிமீறல்களை சரியான நேரத்தில் கண்டறிவதே சிறந்தது. ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா கடுமையான. ஓகே, லெட்ஸ் ரீட் தி எடிட்டோரியல். தி இவெண்ட்ஸ் இன் ராஜ மகேந்திரவரம் இன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜ மகேந்திரவரத்தில் நடந்த சம்பவங்கள் involving the mass poisoning of consumers by milk contaminated with ethylene glycol. எத்திலின் கிளைகால் கலந்த பாலின் மூலம் நுகர்வோர் பெருமளவில் விஷ பாதிப்புக்கு உள்ளானது. சவுண்ட் அ ரெகுலேட்டரி அலாம். ஒரு ஒழுங்குமுறை எச்சரிக்கை மணியை, ரெகுலேட்டரி அலாமை ஒலிக்கிறது. As of March 8, the death toll was 11. மார்ச் 8 நிலவரப்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக இருந்தது. with approximately 20 other people including infants hospitalized. குழந்தைகள் உட்பட சுமார் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
The police have invoked sections 103 punishment for murder and 105 culpable homicide not amounting to murder of the BNS. போலீசார் பிஎன்எஸ்ஸின் 103வது பிரிவையும் கொலைக்கான தண்டனையையும் மற்றும் 105வது பிரிவையும் கொலையாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்தை கல்பபிள் ஹாமிசைடையும் பயன்படுத்தியுள்ளனர். இன்வோக்ட் அப்படின்னா ஒரு சட்டத்தை பயன்படுத்துவது. The vendor allegedly continued to supply the milk. அந்த விற்பனையாளர் பாலை தொடர்ந்து விநியோகித்ததாக கூறப்படுகிறது. Despite complaints about a bitter taste, பால் கசப்பாக இருக்கிறது என்று புகார்கள் வந்தபோதிலும், and being warned that a coolant leak could be poisonous, மற்றும் ஒரு கூலண்ட் கசிவு விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்ட போதிலும், so it seems reasonable that the state is treating gross negligence in food safety as a serious criminal offense. எனவே உணவு பாதுகாப்பில் செய்யப்பட்ட இந்த மிகப்பெரிய அலட்சியத்தை, கிராஸ் நெக்லிஜென்ஸை, மாநில அரசு ஒரு கடுமையான குற்ற செயலாக கருதுவது நியாயமானதாக தெரிகிறது. However, there could also be counterproductive effects. இருந்தபோதிலும் இதற்கு எதிர்மறையான விளைவுகளும் counterproductive effectsம் ஏற்படக்கூடும். Milk is a staple in Indian households. இந்திய வீடுகளில் பால் ஒரு முக்கிய உணவுப் பொருள், a staple, and contamination by an industrial compound already infamous in India for its lethality, மற்றும் இந்தியாவில் ஏற்கனவே அதன் உயிரை கொள்ளும் தன்மைக்கு லீத்தாலிட்டிக்கு பெயர் போன ஒரு தொழிற்சாலை ரசாயனத்தால் ஏற்படும் இந்த மாசுபாடு carries the potential to trigger a crisis of confidence in local unbranded milk supplies. உள்ளூர் பிராண்ட் இல்லாத பால் விநியோகத்தின் மீது ஒரு நம்பிக்கையின்மை நெருக்கடியை கிரைசிஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. Children and the elderly are most affected by ethylene glycol poisoning. குழந்தைகளும் முதியவர்களும் எத்திலின் கிளைகால் விஷத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். Due to their higher metabolic sensitivity and lower renal reserves respectively. முறையே அவர்களின் அதிக மெட்டபாலிக் சென்சிட்டிவிட்டி மற்றும் குறைந்த சிறுநீரக நிலவுகள் காரணமாக. This could push people towards pasteurized milk from regulated cooperatives such as Amul or Vijaya. இது மக்களை அமுல் அல்லது விஜயா போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களிலிருந்து வரும் pasteurized பாலை நோக்கி தள்ளக்கூடும். Which seems desirable. இது விரும்பத்தக்கதாக தோன்றுகிறது. But a large share of milk is also distributed in India through small vendors. ஆனால் இந்தியாவில் பாலின் ஒரு பெரிய பங்கு சிறு விற்பனையாளர்கள் மூலமாகவும் விநியோகிக்கப்படுகிறது. Since the state has invoked criminal charges, including murder against the offenders, குற்றவாளிகளுக்கு எதிராக மாநில அரசு கொலை உள்ளிட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதால், marginal actors may quit the market or shift further into informality. சிறு வணிகர்கள், marginal actors, சந்தையை விட்டு வெளியேறலாம் அல்லது மேலும் முறைசாரா தன்மைக்கு, informalityக்கு மாறலாம், which can paradoxically undermine oversight. இது முரண்பாடாக, paradoxicalaக, மேற்பார்வையை குறைத்துவிடும். Undermine அப்படின்னா பலவீனப்படுத்துவது அல்லது குறைப்பது. Though the state may be projecting a strong hand at work by criminalizing the vendor's alleged conduct, விற்பனையாளரின் கூறப்படும் நடத்தைக்கு கிரிமினல் சாயம் பூசுவதன் மூலம் அரசு ஒரு வலுவான நடவடிக்கை எடுப்பதாக காட்டிக்கொண்டாலும், the importance of regulations cannot be overstated. ஒழுங்குமுறைகளின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. Overstated அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்வது. Food safety compliance is as much about punishing bad actors as about reducing the cost of doing the right thing. உணவு பாதுகாப்பு இணக்கம் compliance என்பது கெட்டவர்களை தண்டிப்பதைப் போலவே சரியானதை செய்வதற்கான செலவை குறைப்பதை பற்றியதும் ஆகும். In the informal supply chain, முறைசாரா விநியோக சங்கிலியில் cold chain monitoring and hygiene inspections are almost entirely absent. குளிர்சாதன சங்கிலி கண்காணிப்பு மற்றும் சுகாதார ஆய்வுகள் முற்றிலும் இல்லை, absent. Subsidized testing kits and cooperative chilling facilities can thus reduce the risk at small dairies. மானியம் வழங்கப்படும் subsidized சோதனை கருவிகள் மற்றும் கூட்டுறவு குளிரூட்டும் வசதிகள் சிறிய பால் கண்ணைகளில் உள்ள அபாயத்தை குறைக்கும். Regulators may also consider safe harbor provisions that ease penalties for dairy operators who report contamination at their facilities. ஒழுங்குமுறையாளர்கள் தங்கள் வசதிகளில் மாசுபாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கும் பால் பண்ணை உரிமையாளர்களுக்கான தண்டனைகளை குறைக்கும் சேஃப் ஹார்பர் விதிகளை கருதலாம், அதாவது பாதுகாப்பு விதிகளை. This could also encourage early disclosure. இது முன்கூட்டியே தகவலை வெளியிட early disclosure-ஐ ஊக்குவிக்கும், giving authorities time to save lives. இது அதிகாரிகளுக்கு உயிர்களை காப்பாற்ற நேரத்தை கொடுக்கும். But this also makes consistent enforcement crucial. ஆனால் இது தொடர்ச்சியான அமலாக்கத்தையும் consistent enforcement-ஐயும் முக்கியமாக ஆக்குகிறது.
that a dairy could operate without a safety license for 11 years, ஒரு பால் பண்ணை 11 ஆண்டுகளாக பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் இயங்க முடிந்தது என்பது raises serious questions about the oversight of the local government and the FSSI. உள்ளூர் அரசாங்கம் மற்றும் FSSI-இன் மேற்பார்வை oversight குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. The local authorities failed to conduct periodic field audits. உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கள ஆய்வுகளை நடத்த தவறிவிட்டனர். And the FSSI did not enforce standardized safety protocols. மற்றும் FSSI தரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை அமல்படுத்தவில்லை. The risk of being detected becomes negligible. கண்டுபிடிக்கப்படுவதற்கான ஆபத்து மிக மிக குறைவாக நெக்லிஜிபிளாக ஆகிவிடுகிறது. And even the harshest criminal charges cannot amount to a meaningful preventive measure. மற்றும் கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளால் கூட ஒரு அர்த்தமிக்க தடுப்பு நடவடிக்கையாக மாற முடியாது. An effective system must realize, ஒரு திறமையான அமைப்பு உணர வேண்டும், that reliably detecting violations and imposing timely sanctions are a better deterrent. மீறல்களை நம்பகத்தன்மையுடன் கண்டறிந்து சரியான நேரத்தில் தடைகளை, சாங்ஷன்ஸை விதிப்பதே ஒரு சிறந்த தடுப்பு முறையாகும். Deterrent அப்படின்னா தடுக்கும் ஒரு விஷயம். Than stringent penalties that do not aid enforcement and rarely lead to convictions. அமலாக்கத்திற்கு உதவாத மற்றும் அரிதாகவே தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் கடுமையான தண்டனைகளை விட இது சிறந்த தடுப்பு முறையாகும். And that's our second editorial. இதோட டோன் என்னன்னு பார்த்தா it is clearly critical and analytical. Critical ஏன்னா இந்த எடிட்டோரியல் அரசு அமைப்புகளோட FSSI மற்றும் லோக்கல் கவர்மெண்டோட மேற்பார்வை குறைபாடுகளை கடுமையா விமர்சிக்குது. அனலிட்டிக்கல் ஏன்னா இது வெறும் விமர்சனத்தோட நிக்காம இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, கடுமையான சட்டங்கள் மட்டும் ஏன் போதாது, அதுக்கு பதிலா என்ன மாதிரி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம்னு ஆழமா ஆராயுது. So a critical and analytical tone fits perfectly. And that's a wrap for today. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட vocabulary-ய மறக்காம ரிவைஸ் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நைட் 7 மணிக்கு ஒரு லைவ் குவிஸ் இருக்கு. The Editorial Vocabulary. It's the IPL for Editorial Vocabulary. தினமும் நடக்கிற இந்த குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மந்த்லி லீக்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணி ரிவார்ட்ஸை வின் பண்ணுங்க. Join the vocabulary now. Joining link is in the description. Thanks for tuning in. This is Malar from Scoreclever signing off. Bye bye.